Hello children, welcome to Students Home Learning. 5th Standard Maths Unit 4 Measurements Multiplication Part 4 Term 2. இந்த யூனிட்டோட மற்ற வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி பாருங்க. மல்டிப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ரைட் த ஆன்சர் இன் மல்டிப்ளை. இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 7 kilograms 400 grams multiply by 3. இந்த நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 டேபிள்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது, வேகமாக பண்ணலாம். இந்த நம்பர்ஸை கிலோகிராம்ஸ் கிராம்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பை 3. ஃபஸ்ட்டு 0வை மல்டிப்ளை பண்ணலாம். 3 zeros are 0, 3 zeros are 0. அடுத்தது 3 4s are 12. 12ல் 2 கீழே எழுதிக்கோங்க. 1 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணலாம். 3 7s are 21. இந்த 21 கூட இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 22 ஆகிடும். இப்போ ஆன்சர் 22 kilograms 200 grams. நெக்ஸ்ட் சம் 52 kilograms 350 grams மல்டிப்ளை பை 8. இந்த மாதிரி கிலோகிராம்ஸ் கிராம்ஸ் நம்பர் எழுதிக்கோங்க. 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 8 டேபிள்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 0, 8 zeros are 0. நெக்ஸ்ட்டு 5, 8 5s are 40. இந்த 40ல் 0 கீழே எழுதிக்கோங்க. 4 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, 8 3s are 24. 24 + 4 28. 28ல் 8 கீழே எழுதிக்கோங்க. 2 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 2 மல்டிப்ளை பண்ணலாம். 8 2s are 16. 16 + 2 18. 18ல் 8 கீழே எழுதிக்கோங்க. 1 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 5, 8 5s are 40. 40 + 1 41. ஆன்சர் 418 kilograms 800 grams. Example, a packet can contain 3 kilograms 500 grams of sugar. How much amount of sugar can 7 such packets contain? ஒரு பேக்கெட்டில் 3 kilograms 500 grams சுகர் இருக்குது. அதே மாதிரி 7 பேக்கெட்ஸில் எத்தனை கிலோகிராம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சொல்யூஷன், weight of 1 packet of sugar 3 kilograms 500 grams, weight of 7 packet sugar. இந்த 3 kilogram 500 grams 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 டேபிள் எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0லேருந்து மல்டிப்ளை பண்ணணும். 7 zeros are 0, 7 zeros are 0, 7 5s are 35. 35ல் 5 கீழே எழுதிக்கோங்க. 3 அடுத்த நம்பர் மேலே எழுதிக்கோங்க. இப்போ 7 3s are 21. 21 + 3 24. Weight of 7 packets of sugar is equal to 24 kilograms 750 grams. Try this. Multiply the following. First sum 7 kilograms 350 grams multiply by 7. இந்த மாதிரி கிலோகிராம்ஸ் கிராம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. இதை 7 டேபிளால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் 7 டேபிள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி டேபிள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மிஸ்டேக் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 0, 7 zeros are 0, 0 எழுதிக்கோங்க. அடுத்த நம்பர் 5, 7 5s are 35. இந்த 35ல் 5 கீழே எழுதிக்கோங்க. 3 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, 7 3s are 21. இந்த 21 கூட இந்த 3 ஆட் பண்ணணும். இப்போ 24. 24ல் 4 கீழே எழுதிக்கோங்க. 2 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7. 7 டேபிளில் 7 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7 7s are 49. இந்த 49 கூட இந்த 2 ஆட் பண்ணுங்கள். இப்போ 51. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு நம்பர் இல்லாதனால 2 நம்பருமே நம்ம கீழே எழுதிக்கலாம். 51. ஆன்சர் 7 kilograms 350 grams multiplied by 7 is equal to 51 kilograms 450 grams. Next sum 9 kilograms 750 grams multiplied by 3. இந்த மாதிரி கிலோகிராம்ஸ் கிராம்ஸ் எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுற நம்பர் எழுதிக்கோங்க. இதை 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் 3 டேபிள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 0, 3 zeros are 0. நெக்ஸ்ட்டு 5, 3 5s are 15. இந்த 15ல் 5 கீழே எழுதிக்கோங்க. 1 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7, 3 7s are 21. இந்த 21 கூட இந்த 1 ஆட் பண்ணுங்கள். 22. இந்த 22ல் 2 கீழே எழுதுங்க. இன்னொரு 2வை நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 9. டேபிளில் 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3 9s are 27. இந்த 27 கூட இந்த 2 ஆட் பண்ணுங்கள். 29. இந்த 29ல் 2 நம்பருமே கீழே எழுதிருங்க. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு நம்பர்ஸ் இல்லை. ஆன்சர் 9 kilograms 750 grams multiplied by 3 is equal to 29 kilograms 250 grams. நெக்ஸ்ட் சம்லேயும் அதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்த சம் பண்ணலாம். அடுத்த சம் 45 kilograms 800 grams multiplied by 6.
இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 6 டேபிள்ஸ் எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 0, 6 zeros are 0. அடுத்த நம்பரும் 0, 6 zeros are 0. அடுத்த நம்பர் 8. இந்த 6 டேபிளில் 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6 8s are 48. இந்த 48ல் 8 கீழே எழுதுங்க. 4 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5. 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6 5s are 30. 30 கூட இந்த 4 ஆட் பண்ணுங்கள். 30 + 4 34. 34ல் 4 கீழே எழுதுங்க. 3 நெக்ஸ்ட் நம்பர் மேலே எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4. 6 டேபிளில் 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6 4s are 24. இந்த 24 கூட இந்த 3 ஆட் பண்ணுங்கள். 24 + 3 27. இந்த 27ல் 2 நம்பரும் கீழே எழுதிருங்க. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேறு நம்பர்ஸ் இல்லை. ஆன்சர் 45 kilograms 800 grams multiplied by 6 is equal to 274 kilograms 800 grams. யூனிட் 4 மெஷர்மெண்ட்ஸோட மற்ற வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.